தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளின் பெரிதான இரக்கத்தினாலும் இந்த மாதத்தின் நிறைவு நாளாகிய இந்த 26ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சற்று நேர தியானத்துக்கென்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி உபாகமம் 33:29 வசனம். 3வது உன் மகத்துவத்தை காக்கும் பட்டயம் அவரே, உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் மகத்துவத்தை காக்கின்ற ஆண்டவர். மகத்துவம் என்று சொன்னால் என்னுடைய மேன்மை, என்னுடைய அறிவு, ஆற்றல், இவைகளை இன்றைக்கு நாம் மகத்துவமாக நினைக்கிறோம். அவை அல்ல. ஆனால் கர்த்தரை தெய்வமாக கொள்வதுதான் நம்முடைய மகத்துவம். கர்த்தரை கோட்டையாக கொள்வதுதான் நம்முடைய மகத்துவம். கர்த்தரை கண்மலையாக கொள்வதுதான் நம்முடைய மகத்துவம். அந்த மகத்துவத்தை காக்கின்ற பட்டயமாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அன்பான இறை மக்களே, பட்டயம் போருக்கு செல்லுகின்ற போர் வீரனுக்கு மிக மிக அவசியம். வெறும் கையோடு ஆயுதம் தெரியாமல் நிற்பானே என்று சொன்னால் அவனுக்கு வார்த்தையாகிய வாளை, பட்டயத்தை கடவுள் கொடுக்கிறார். இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதே, நீ கலங்காதே, உனக்கு நான் பட்டயமாக இருக்கிறேன், என்னுடைய வார்த்தை ஒரு பட்டயம் என்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கும்போது கடவுளுடைய கடமையாக இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நான் உன்னுடைய மகத்துவத்தை, உன்னுடைய புகழை, பேரை, உன்னுடைய அறிவை, ஞானத்தை, உன்னுடைய சொத்தை, சம்பத்துகளை மகத்துவமாக பாதுகாக்கிற பட்டயம். ஆகவே என்னை நீ முன்வைத்து செயல்பட்டால் உன்னை ஒருவரும் நெருங்குவதில்லை. இரண்டாவது, நமக்கு எதிரான வருகிற சத்துருக்கள், நம்மோடு இருந்து கொண்டு நம்மிலே குழிப்பறிக்கிறவர்கள். அமெரிக்கா ஜனாதிபதியான ரீகன் அவர்களை ஒரு சமயம் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு வாலிபர் சுட்டு விட்டார். சுட்ட அந்த வாலிபனை அந்த மனிதர் ரீகன் அவர்கள் மன்னித்து விடுகிறார். அடுத்து புனித சின்னப்பர் அவர்கள் ஆராதனை சமயத்தில் ஒரு தீவிரவாதியால் சுடப்படுகிறார். சுட்ட பிற்பாடு அவனை என்ன செய்கின்றார்? குணமான பின்பு அவனை என்ன செய்கின்றார்? தன்னை சுட்ட மனிதனை கட்டி தழுவி அவர் ஆனந்தமாக அவனை அரவணைத்து கொள்கிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நமக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறவர் யார் எதை வேண்டுமானாலும் பேசலாம், யார் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அதனால் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடக்கூடாது. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ இழந்து விடக்கூடாது. உலகம் அவனுக்கு எது வேணாலும் பேசுகிறவனுக்கு அது பொழுதுபோக்கு. ஆனால் உன்னை குறித்து எது வேணாலும், எப்படி வேணாலும், என்ன வேணாலும் செய்யலாம், பேசலாம், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் உனக்கு அது வாழ்க்கை. உன்னை பற்றி நீ நினைக்க வேண்டிய வாழ்க்கை. கர்த்தர் பட்டயமாக இருக்கிறார். உனக்கு எதிரான சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கி போவார்கள். பேசுகிறவன் மடங்கி போவான். உனக்கு விரோதமாக எழும்புகிறவன், கையை தூக்குறவன் பலமில்லாமல் போய்விடுவான். ஆகவே கலங்காதே, திகைத்து விடாதே, சஞ்சலப்படாதே, வருத்தப்படாதே. நான் உன் பட்டயம். உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக ஒடுக்கி போடுவேன். அன்றைக்கு எரியோ சுவர் தடையாக இருந்தது. துதியின் சத்தத்தினால் உடைத்தெறிந்தனர் இஸ்ரவேல் மக்கள். அதுதான் கர்த்தருடைய பட்டயம். கர்த்தரை துதிப்பதை என்னுடைய மகத்துவமாக இஸ்ரவேல் மக்கள் கொண்டார்கள். ஆண்டவர் அந்த சுவற்றை என்ன செய்தார்? தன்னுடைய பட்டயத்தினால் நொறுக்கி போட்டார். இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செல்வங்களை, நம்முடைய பெயரை, புகழை கெடுப்பதற்கு
எத்தனையோ தீய சக்திகள் இன்றைக்கு திருச்சபைகளில் குருசேகரங்களில் எப்படிப்பட்ட தீய சக்திகள் ஆசாரியருக்கு எதிரான சிந்தனையை தூண்டி பொல்லாத காரியங்களை தூண்டி விடுகிறவர்கள், ஆசாரிய ஊழியத்துக்கு எதிரான பொல்லாத கற்பனை கதைகளை அவிழ்த்து விடுகிறவர்கள், இவர்களை எல்லாம் கர்த்தர் தன்னுடைய பட்டயத்தினால் நொறுக்கி போடுவார். ஆகவே நீ கலங்காதே, நீ கர்த்தருக்கு உண்மையாயிரும், விசுவாசத்தோடு இரு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறீர். நீர் எங்கள் பட்டயமாக எங்கள் சத்துருக்களை அடக்கி போட்டு எங்களை விடுதலை வாழ்வில் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறேன். அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.